நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் அவங்க வாழ்க்கையில நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. அந்த ஆசீர்வாதம் பின்தொடர்ந்து வருது. நில்லு நில்லு, நான் தான் உன் வாழ்க்கைக்கு குறிய ஆசீர்வாதம்னு சொல்லி என்ன செய்யுமா, எப்படி ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் மறிச்சு நின்று சண்டை போடுறதுக்கு தான் அப்படி நிற்பானுங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே குதிச்சு நமக்குள்ளே வர்றதுக்கு அப்படி நிற்குமா. வழங்குதா? தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிக்சர் வேணும்னா அதான் அப்படி தான் பிக்சர் பண்ணணும். ரொம்ப அழகான ஒரு பிக்சர். கர்த்தருக்காக நாம் வாழ்ந்தோன்னா நம்மளை பின்தொடர்ந்து வராத ஆசீர்வாதம் ஒன்று இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பின்தொடர்ந்து வராத ஒரு ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்தோன்னா இட் வில் ஆல் கம். அப்போ நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு எதுக்காக பிடிச்சிங்க, எதுக்காக என்னை தெரிந்தெடுத்தீங்க, உங்கள் சித்தம் என்ன, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், நான் உமக்காக எப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு நான் உண்மையாக இருந்தேனானால் எனக்கானவைகள் எல்லாம் தானாக என்ன செய்யும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.